ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் அரங்கில் இருந்தவர்கள் கொடுத்த அதிர்ச்சி தகவல் அப்படின்ற தலைப்பில் தான் கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது ஓவராலாக போர்ஷனில், அடுத்த போர்ஷன் வந்து 3 மணிக்கு தான் வந்து ஷூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஞாயிற்றுக்கிழமை 2 பாகமாக இருக்குது. சனிக்கிழமை ஒரு பாகம் எடுத்துட்டாங்க, அது ஞாயிற்றுக்கிழமை முதல் பாதியில் போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை எடுத்த பாகத்தை வந்து சனிக்கிழமை அந்த பாகம் முடிஞ்சிச்சுல, ஞாயிற்றுக்கிழமை பாகம் அடுத்து போடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 1.5 மணி நேரம் ஷூட்டிங் வந்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. சரி, ஜாக்லின் எவிக்ஷன் போடப்பட்டதா? போடப்பட்டது. 2 பேர் எவிக்ட் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. ரன்னரில் சேஞ்ச் இருக்கா? சேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அரங்கில் இருந்தவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறையா பேர் வந்து ஸ்பான்சர்ஸ் மற்றும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருப்பாங்கள்ல, அவங்கள தான் உள்ளே கூப்பிட்ருக்காங்க. இந்த செட் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு இந்த பிஆருங்கள்லாம் வந்து ஃபேன்ஸாக கூப்பிட்டு போய் உட்கார வைப்பாங்க. செலவு பண்ணி நல்லா கிளாப்ஸ் காமிச்சு பயங்கரமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாரம் அதில் வந்து ஐயோ சவுண்டுக்கு என்ன இவ்வளோ கிளாப்ஸு, ஜாக்குக்கு என்ன இவ்வளோ கிளாப்ஸ், முத்துக்கு என்ன அவங்க ஆதரவாளர்கள் படை திரட்டி உள்ளே போயிருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் மட்டும்தான் அப்படி எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரூ, அப்புறம் சலூனு, அந்த மாதிரி என்னென்னலாம் ஸ்பான்சர்ஸ் இருந்துச்சோ அந்த இடத்துலேருந்து ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிருக்காங்க. அப்படி இருந்தும் ஜாக்லின் எவிக்ஷன் தான் நடந்திருக்கு. அந்த பயண வீடியோ போட்டு அவங்கள எவிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, அந்த ஸ்பான்சர்ஸ்லேருந்தே அவ்வளோ அப்ளாஸ் தான் நம்ம ஜாக்லினுக்கு. ஏன்னா ஸ்பான்சர்ஸை தாண்டி எங்கேயோ தான் மக்கள் வந்து உட்காந்துருப்பாங்க, அதுவும் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அரங்கம் பார்த்துருப்பீங்கல்ல, G7 நிற்பார், மிஞ்சி போனால் ஒரு 6-7 ரூபா தான் இருக்கும். அதில் ஸ்பான்சர்ஸே 4-5 ரூபா ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. மிச்சம் 2 ரூபா மேபி ஆடியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு 2 பேர் அலோடுன்னு வைங்க. அப்போ பார்த்துக்கோங்க, இப்போ ஜாக்லின் பேர் வரும்போது ஜாக்லினோட 2 பேர் தான் கத்த முடியும். அது சவுண்ட் அப்படி இருக்காது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கத்துனாங்களாம் அரங்கில் இருந்தவர்கள். அதுதான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன வார்த்தை ஜாக்லின் கிட்ட, நான் மட்டும் அங்கே இருந்தேன்னா உங்களை அங்கே எடுக்க விட்டுருக்க மாட்டேன், இது என்னுடைய கையில் இல்லை, நீங்கள் உங்களுடைய முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒன்று, நீங்கள் ரொம்ப போல்டாக இருந்திருக்கீங்க, உங்களுடைய சீசனை நான் வந்து ரொம்ப இன்வாலிடேட் பண்ண விரும்பலை. உங்களுடைய எஃபர்ட்டை, நீங்கள் போட்ட எஃபர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, வேறு லெவலில் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஜாக்லினுக்கு ஒரு சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை. ஒன்று, பாராட்டியிருக்கார் ஜாக்லினை. நான் அங்கே இருந்திருந்தேன்னா அந்த உங்களை எடுக்க கொடுக்க மாட்டேன், அங்கே தொற்றுக்கே விட மாட்டேன் பெட்டியை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் இதை சொல்லி முடித்தோடனே ஏவி போட்டிருக்காங்க. ஏவியை பார்த்த ஜாக்லின் கண் கலங்கி அழுது மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அப்புறம் யார் வின்னர்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக முத்துக்குமரன் ஆகணும். என் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, தட் இஸ் ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்க வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் கத்தியிருக்காங்க. அதுக்கு தான் விஜய் சேதுபதி அவர்கள் ஜாக்லினை பாராட்டி, நான் இருந்தேன்னா அவங்களை வந்து எடுக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அரங்கம் வந்து பார்த்திங்கன்னா, அரங்கத்தில் இருந்தவர்களே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். சரி, இதெல்லாம் விட்டுருங்க, அரங்கத்தில் இருந்தவர்கள் இதெல்லாம் விட்டுருங்க, ஜாக்கே அவங்களுடைய வெளியேற்றத்தை கணிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஜாக்கு, ரயான், சவுண்ட் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. உனக்கு எங்களை மாதிரி ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான் ராயன், நீ லக்கி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் பொழுது பாரு, கடைசியில் ஜாக்லின் சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் இங்கே நிற்க போகிறோம், அவன் ஃபைனலுக்கு போகிறான் முன்னாடி ஃபைனலிஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. அது டிக்கெட்டு ஃபினாலே வாங்கி போயிட்டான். அடுத்து கப்பை தூக்குறக்குள்ளே என்ன தூக்கிடுவாங்க போல், நான் ஏற்கனவே கப்பை வாங்கிட்டேன்டா அப்படின்ற மாதிரி வெளியே போவாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் வேணாம் அப்படின்பா ரயான். அதிலே சொல்லுவான், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, என்ன வெளியே தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி அப்போயே சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட எவிக்ஷன் அன்றே வந்து கணிச்சிருக்காங்க நம்ம ஜாக்லின். அது கேட்கும்போது இன்னும் ஒரு மாதிரி, அது நீங்கள் கிளிப்பு பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். செம்ம கிளிப்பு. சரியா?
ஏன்னா அந்த ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனாக்ட் ஆகி அவங்க என்னென்னலாம் எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த வீட்டில் அப்படிங்கிறது க்ளீனாக தெரியும். ஏன்னா ரயான்லாம் வெளியே தெரிஞ்சதே சௌந்தர்யா அண்ட் நம்ம ஜாக்லின் இருந்ததால தான். அப்போ 2 பேர் இல்லைனா கண்டிப்பாக ரயான்லாம் எப்பயோ போயிருப்பான். அதே மாதிரி அந்த வீடியோவில் ரயான் வந்து ஃபைனலிஸ்ட்டாக போவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நான் கப்பை தூக்கிடுவேன், இப்படியே கப்பை தூக்கிட்டு வெளியே போயிடுவேன், அதாவது கப்பை தூக்கி வெளியே போயிடுவேன் அப்படின்னா மக்கள் மனதை வென்றுட்டு போயிடுவேங்கிறத அப்பயே கணிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். உங்களுடைய கருத்துக்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.